காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சோனியா காந்தியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சோனியா காந்தியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்கியிருக்கலாம். நௌஷாத், விவரங்கள். வணக்கம் சரவணன். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்கள் குறிப்பாக திடீரென உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் தொடர்ந்து மருத்துவமனை சார்பாக தொடர்ந்து அவருக்கு உரிய மருத்துவம் வழங்கப்பட்டது. இதற்கு காரணம் குறிப்பாக கிளைமேட் மாற்றம் தொடர்பாகவே மூச்சு திணறல் ஏற்பட்டதாக அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக மருத்துவ வட்டாரங்கள் தகவல் தெரிவித்தன. அவரை பார்க்க முழுமையாக குறிப்பாக காங்கிரஸ் முழுமையாக மருத்துவமனை வந்து கூட பார்க்க முடியாது. தொடர்ந்து மருத்துவனுடைய மேற்பார்வையில் இருந்த சோனியா காந்திக்கு தற்சமயம் உடல் நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் தொடர்ந்து மருத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மருந்துகளுக்கு உடல் தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்கி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மருத்துவமனை சார்பாக தற்சமயம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நல்ல முன்னேற்றம் உடலில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மருத்துவருடைய மேற்பார்வையில் இருக்குமாறும் மருத்துவர்களுடைய மேற்பார்வையில் தொடர்ந்து மருத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவத்தில் தனியார் மருத்துவமனை சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நேற்றைய முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு அவர் மருத்துவம் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து மருத்துவம் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த கிளைமேட் மாற்றம் டெல்லியில் ஏற்படும் சீதோஷ நிலையின் காரணமாகவே இந்த பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு மருத்துவ சார்பாக தீவிர கண்காணிப்பு வைத்திருப்பதாகவும் யாரும் அச்சப்பட வேண்டும் என எந்த பிரச்சனையும் இல்லை என மருத்துவமனை வட்டாரம் நேற்று தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையம் அதிகாரப்பூர்வமான முன்னேற்றம் இருப்பதாகவும் அளித்து வரும் மருத்துவத்திற்கு குறிப்பாக மருந்துகளுக்கு உடல் ஒத்துழைப்பு நல்கி வருவதாகவும் அந்த மருத்துவத்துறை சார்பில் தகவல் தெரிவிப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சோனியா காந்தியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சோனியா காந்தியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்கியிருக்கலாம். நௌஷாத், விவரங்கள். வணக்கம் சரவணன். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்கள் குறிப்பாக திடீரென உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் தொடர்ந்து மருத்துவமனை சார்பாக தொடர்ந்து அவருக்கு உரிய மருத்துவம் வழங்கப்பட்டது. இதற்கு காரணம் குறிப்பாக கிளைமேட் மாற்றம் தொடர்பாகவே மூச்சு திணறல் ஏற்பட்டதாக அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக மருத்துவ வட்டாரங்கள் தகவல் தெரிவித்தன. அவரை பார்க்க முழுமையாக குறிப்பாக காங்கிரஸ் முழுமையாக மருத்துவமனை வந்து கூட பார்க்க முடியாது. தொடர்ந்து மருத்துவனுடைய மேற்பார்வையில் இருந்த சோனியா காந்திக்கு தற்சமயம் உடல் நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் தொடர்ந்து மருத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மருந்துகளுக்கு உடல் தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்கி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மருத்துவமனை சார்பாக தற்சமயம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நல்ல முன்னேற்றம் உடலில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மருத்துவருடைய மேற்பார்வையில் இருக்குமாறும் மருத்துவர்களுடைய மேற்பார்வையில் தொடர்ந்து மருத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவத்தில் தனியார் மருத்துவமனை சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நேற்றைய முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு அவர் மருத்துவம் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து மருத்துவம் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த கிளைமேட் மாற்றம் டெல்லியில் ஏற்படும் சீதோஷ நிலையின் காரணமாகவே இந்த பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு மருத்துவ சார்பாக தீவிர கண்காணிப்பு வைத்திருப்பதாகவும் யாரும் அச்சப்பட வேண்டும் என எந்த பிரச்சனையும் இல்லை என மருத்துவமனை வட்டாரம் நேற்று தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையம் அதிகாரப்பூர்வமான முன்னேற்றம் இருப்பதாகவும் அளித்து வரும் மருத்துவத்திற்கு குறிப்பாக மருந்துகளுக்கு உடல் ஒத்துழைப்பு நல்கி வருவதாகவும் அந்த மருத்துவத்துறை சார்பில் தகவல் தெரிவிப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌஷாத்.